ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு 100% கியூர் இருக்கா? அந்த குழந்தைங்களும் நம்மள மாதிரி நார்மலான வாழ்க்கைய வாழ முடியுமா? அப்படிங்கிறது நெறைய பெற்றோருடைய கவலையாவும், கொஸ்டினாவும் இருக்கு. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஐ அம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேப்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன்ல நம்ம ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய கிளினிக் கரூர்ல இருக்கு. நம்ம இங்கே ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நேராக வர முடிஞ்சவங்க நீங்கள் நேராக வந்துமே இந்த தெரப்பி சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைனில் டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குங்க, நாங்கள் நிறைய தெரப்பிஸ் கொடுக்குறோம், என் குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நாங்கள் பண்ணுறோம். பட் எங்கள் குழந்தைக்கு வந்து 100% இந்த ஆட்டிசம்லேருந்து கியூர் இருக்கா? மற்ற குழந்தைங்க மாதிரி அவங்களுமே நார்மலான வாழ்க்கையை வாழ முடியுமா? நார்மலான ஸ்கூலுக்கு போக முடியுமா? நல்ல வேலையிலையோ இல்லை அவங்களுடைய மேரேஜ் இந்த மாதிரி ஃப்யூச்சர் ரிலேட்டடான வரிஸ் அண்ட் கொஷின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பேரண்ட்ஸ் கிட்ட. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்மளோட குழந்தையும் நல்லா இருக்கணும்னு தான் எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் அவங்களுடைய ஆசையாக இருக்கும் இல்லைங்களா? ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு 100% கியூர் இருக்கான்னு கேட்டால் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டிசம்க்கு 100% கியூர் கிடையாது. இது வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். இது ஒரு லைஃப் லாங் கண்டிஷன். ஸோ இந்த நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ்னாலையும் சம் மியூட்டேஷன்ஸ்னாலையும் உருவாகிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த குழந்தையுடைய பிரெயின் பொறக்கிறதுக்கும் முன்னாடியே அது ப்ராசஸ் ஆகிற விதம், வயர் ஆகிற விதம் மாறுபட்ட தன்மையாகவே உருவாகிறதுனால கண்டிப்பாக இது ஒரு லைஃப் லாங் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கியூர் கிடையாது. பட் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்து உங்கள் குழந்தையுடைய ட்ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறைச்சி சொசைட்டியில் அவங்களுடைய ட்ரைட்ஸை குறைச்சி அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம வந்து தெரப்பட்டிக் ப்ராசஸ் மூலியமாகவும் ரைட் இன்டர்வென்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 1.5 வயசில் ஆட்டிசம் இருந்துச்சுங்க, அது இப்போ வந்து கியூர் ஆயிடுச்சு. பட் இன்னும் கரெக்டான அந்த பேச்சு மட்டும்தான் வரல. முன்னெல்லாம் சுத்தமாக பேசாமல் இருந்தான், இப்போ அது ரிகவர் ஆகி பேசுகிறான், ஆனால் அந்த ஏஜ் லெவலுக்கு இன்னும் பேசுறதில்ல அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கு காரணம் ஏன்னா நீங்கள் ஒரு 1.5 வயசு, ஒரு வயசுலலாம் வந்துட்டு சிலதெல்லாம் நீங்கள் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான்னு ஒரு 2-3 சிம்டம்ஸை வச்சு நீங்கள் போய் அசஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து அது ஃபால்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் சில பேரண்ட்ஸ் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இந்த மாதிரி கூகுள்லலாம் நிறைய வந்துட்டு நம்ம சிம்டம்ஸ் சொல்கிறோம். பேரண்ட்ஸ் நீங்களே எங்ககிட்ட அசஸ்மெண்ட் வரப்போ என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீவியஸாக நீங்கள் யார்கிட்ட டயக்னோஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு சர்டிஃபைடான ப்ரொஃபஷனல் உங்களுக்கு வந்து இந்த டயக்னோசிஸ் ப்ரொவைட் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கே ஆட்டிசம் தான் தெரியுது, அப்போ அவன் ஆட்டிசமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்களே டயக்னோஸும் பண்ணிக்காதீங்க. அண்ட் இந்த ஆட்டிசமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.5 இயரில் நம்ம ஏர்லி டயக்னோசிஸாக சில சிம்டம்ஸ் தெரியுமே தவிர அந்த ஏஜில் ஃபைனலாக இதுதான் டயக்னோசிஸ்ன்னு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த ஏஜில் வந்துட்டு மேபி அது ஒரு நார்மலான ஒரு லாங்குவேஜ் டிலேவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ மிஸ் டயக்னோசிஸ் ஆகிறதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ் டயக்னோசிஸ் ஆகுறவங்க லேட்டர் ஆன் அவங்க பண்ணும் பொழுது ஆட்டிசம் வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு கேட்டகரியாக இருக்கும். இன்னொன்று சிலர் வந்து இந்த மாதிரி இந்த டயட் நான் சேஞ்ச் பண்ணேன், நான் பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ், ஏன்னா இப்போ வந்துட்டு ஆட்டிசம் கம்யூனிட்டின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்குலாம் நிறையவே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது மூலியமாகவும் நான் அந்த டயட் ஃபாலோ பண்ணேன், இந்த மாதிரியான ஃபுட்டு நான் கொடுத்தேன், என் குழந்தை இம்ப்ரூவ் ஆகிட்டான், மேபி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பால் கொடுக்காதீங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு பேரண்ட் டு பேரண்ட் கம்யூனிகேஷன்லேயும் உங்களுக்கு மிஸ் கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அந்த குழந்தையுடைய சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாமே தவிர நீங்கள் ஒரு ஃபுட்டை மாடிஃபை பண்ணுறது மூலிமா மட்டும் ஆட்டிசம் கியூர் ஆகாது. இதுவும் ஒரு ரீசன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு மித்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு வேளை 2 வயசில் ஆட்டிசம் இருந்தது, இப்போ 7-8 வயசு ஆனவொடனே ஆட்டிசம் வந்து கியூர் ஆயிடுச்சு, அவன் நார்மல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மித். அண்ட் சில டயட்ரி சேஞ்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணினோடனே அது அப்படியே கியூர் ஆகி அவன் நார்மல் ஆயிட்டான்னு சொல்கிறதும் மித். ஓகேங்களா? ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டிசம்க்கு கியூர் கிடையாது, இது ஒரு கண்டிஷன். அவங்க இந்த கண்டிஷனோட தான் அவங்க வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரைட் ஏஜில் நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ரைட் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஃபேமிலி சப்போர்ட், எஜுகேஷனல் சப்போர்ட்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கனால இந்த ட்ரைட்ஸ் எல்லாமே குறைச்சி
காப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலிமா இந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்கோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ட்ரைட்ஸை பேலன்ஸ் பண்ணி அவங்களும் இண்டிபெண்ட்டான லைஃப்பை கண்டிப்பாக வாழ முடியும். பட் ஆட்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷனே அப்படியே மாறிடும் சொல்கிறது ஒரு பொய்யான கருத்து. ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு 100% க்யூர் கிடையாது. பட் ஏர்லியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் இன்டர்வென்ஷன் எடுக்கிறது மூலிமா அவங்களுடைய லைஃப்பை நியர் நார்மலுக்கு தான் எடுத்துகிட்டு வர முடியும்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. கம்ப்ளீட் க்யூர்ன்னு சொல்லலை, நியர் நார்மல்னு தாங்க சொல்கிறாங்க. ஆட்டிசம் உள்ள உங்கள் குழந்தையுடைய லைஃப்பை நீங்கள் வந்து பெட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து நார்மலாக வெளியவே இது ஆட்டிசம் இல்லைன்னு தெரியாத அளவுக்கும் கூட அவங்களால வந்து வாழ்க்கையை வாழ முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு வந்து ஹை லெவல் ஐக்யூ. ஏன்னா ஆட்டிசம் உள்ள ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்ல பயங்கர ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிலர் ஹைப்பர் லெக்சிக்காக இருப்பாங்க. அவங்களுடைய மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். லேர்ன் பண்ணுறதுல பெட்டராக இருப்பாங்க. அவங்களுடைய ஏஜ் லெவலுக்கும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை ஐக்யூ லெவல் உள்ள குழந்தைங்களுக்கு பிகாஸ் அவங்களுக்கு காக்னிஷன் ஸ்கில்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால அவங்களுடைய சென்சரி டிஸ்ரெகுலேஷன் மற்ற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்க மாஸ்க் பண்ண கற்றுப்பாங்க. ஒரு இடத்துல தன்னோட டிஃபிகல்ட்டிஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த குழந்தைங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டிசமே இல்லைங்கிறது இருக்கும். பட் இன்டர்னலி தே வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் வெளியே பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ரைட் இன்டர்வென்ஷன் எடுக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குதுன்னு நீங்கள் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனோட இன்டர்வென்ஷனும் கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. ரைட் தெரப்பி அப்ரோச்சஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிறீங்க. என்ன வந்து சிக்கிங்கில் இருக்குது, அவாய்டன்ஸில் இருக்குது, என்ன பேட்டர்ன் வந்து உங்கள் குழந்தைய வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டடாக இருக்க விடாமல் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ணும் பொழுது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தையால் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு மைல்டு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர் தான் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களால வந்து இதை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அவங்களால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரியாத அளவுக்குமே கூட, ஏன்னா அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு குறைந்த அளவில் தான் இருக்கிறதுனால டெஃபினெட்லி ரைட் இன்டர்வென்ஷன் மூலிமா அவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்க அவங்க கற்றுப்பாங்க. ஸோ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தையால் 100% க்யூர் கிடையாது. நியர் நார்மல் லெவலுக்கு நம்ம அவங்கள எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் கரெக்டான ஏஜில் ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, ஃபேமிலி சப்போர்ட், எஜுகேஷ்னல் சப்போர்ட், தெரப்பட்டிக் சப்போர்ட் இது எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் டயட்ரி சப்போர்ட் ஆல்சோ, பிகாஸ் ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணுறது மட்டுமே ஆட்டிசமை க்யூர் பண்ணும் அப்படின்னா அது கிடையாது. ஆட்டிசம் க்யூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நிறைய பேர் இதை கொடுத்தா ஆட்டிசம் க்யூர் ஆயிரும், அதை பண்ணுனா ஆட்டிசம் க்யூர் ஆயிரும் அப்படின்னு நிறைய மித்து கிரியேட் பண்ணுறாங்க. அதை பார்க்குற பேரண்ட்ஸும் நம்ம எதையாவது ஒன்று பண்ணி நம்ம குழந்தைய க்யூர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்க செய்யுது. பட் மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால ஆட்டிசம் பேட்டர்ன், நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் மாறாது. ஏன்னா அது ஒரு லைஃப் லாங் கண்டிஷன். மேபி அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது 1 or 2 பிஹேவியரல் சிம்டம்ஸை வேணால் குறைக்கலாமே தவிர ஆட்டிசம்ங்கிற அந்த பேட்டர்னை கண்டிப்பாக மாற்றாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லையோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸ் சொல்லி அந்த மெடிசன்ஸ் கொடுங்க, இந்த மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. பிகாஸ் ஆட்டிசமை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம்னு டயக்னோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுறது ரைட் இன்டர்வென்ஷன், தெரப்பட்டிக் சப்போர்ட், அது கூட நல்ல ஒரு டயட்ரி சேஞ்சஸ். அதாவது உங்கள் குழந்தையுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான டயட்ரி சேஞ்சஸ். ஃபுட் அப்படின்ன உடனே வந்துட்டு எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. உங்கள் குழந்தையுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுவுமே சர்டிஃபைடான ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இதை கொடுத்தா மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கண்ட ஃபுட்டை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்காதீங்க. அது மேபி ஒத்துக்கல அப்படின்னா இட் கேன் கிரியேட் பிஹேவியரல் சிம்டம்ஸை கூட அது இனிமே கிரியேட் பண்ணலாம். தெரப்பிலையும் அந்த மாதிரி தான். ஏன்னா தெரப்பியில் இருக்கக்கூடிய எல்லா தெரப்பியும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்கள் குழந்தைக்கு சூட் ஆகாது. உங்கள் குழந்தையுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் குழந்தையுடைய என்னென்ன ட்ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன சிம்டம்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் உங்கள் குழந்தைய நார்மலாக ப்ராசஸ் பண்ண விடாமல் ஒரு டிஸ்டர்ப்டு கண்டிஷனில் வச்சுருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும்தான் உங்கள் குழந்தைய நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது மூலயமா அந்த கண்டிஷனில் இருந்து
நீங்கள் அவங்கள பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஆஸ் அ பேரண்டாகவும் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் உங்கள் குழந்தைக்கு. ஸோ ஒருவேளை மெடிசன் இருக்குது, இது சாப்பிட்டா சரியாயிடும், அது பண்ணுனா சரியாயிடும் அப்படின்னு மனசை வந்து நீங்கள் அலைப்பாய விடாதீங்க. ஆட்டிசமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தை அப்போ வந்து நீங்கள் தெரப்பி தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, இது க்யூரே ஆகாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு எப்போ வந்து அவங்களுடைய அந்த ஆட்டிஸ்டிக் ஃபீச்சரை வந்து ரெகுலேட் பண்ண கற்றுக்குறாங்களோ இந்த சொசைட்டியில் அவங்களும் ஹாப்பியாக நார்மலாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருக்குமே எலன் மஸ்க் தெரியும் இல்லைங்களா? அவருமே ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்களா? அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் நம்புங்க, உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ, பிகாஸ் க்யூர் அப்படிங்கிற ட்ராப்பில் நிறைய பேர் விழுந்துடுறீங்க. நீங்கள் இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான், உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு, இண்டிபெண்ட்டான லைஃப்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். பிகாஸ் எலன் மஸ்கே அவருடைய ட்ரைட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறப்ப உங்கள் குழந்தையால் ஆக முடியாதுங்களா? எல்லாராலையுமே முடியும். நீங்கள் மனசு வச்சா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுனா உங்கள் குழந்தைய இந்த கண்டிஷனோடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியும். இந்த கண்டிஷனில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது, பட் இந்த கண்டிஷனோடையே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அவங்களாலையும் நார்மலான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மந்த் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறதுனால ஆட்டிசம் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஏதாவது சப்போர்ட் வேணும் ஆட்டிசம் ரிலேட்டடாக அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையுமே நம்ம ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.